ஓகே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரன் கமாண்ட் அண்ட் சிஎம்டி கமெண்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ரன் கமெண்ட்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ரன் கமெண்ட் பார்த்திங்கன்னா எம்எஸ் கான்ஃபிக். ஸோ இதில் வந்து மைக்ரோசாஃப்டோட கான்ஃபிகரேஷன்ஸ், பேசிக் சிஸ்டமோட கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து இதில் டிஸ்பிளே ஆகும். சப்போஸ் நீங்கள் வந்து டியூவல் மியூட் ஆர் 2 OS வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஸோ இதை வந்து கான்ஃபிகர் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் ஏதோ ஒரு OS செலக்ட் பண்ணி ரன் பண்ணிக்க முடியும். அண்ட் சிமிலர்லி நிறைய சர்வீசஸ் இருக்குது. உங்கள் சர்வீசஸ் வந்து ஏதாவது ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் ஸ்டாப் பண்ணலாம். அண்ட் ஏதாவது ஹேங் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இதில் வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் சிமிலர்லி டூல்ஸில் வந்து என்னென்ன டூல்ஸ் வந்து உங்களுக்கு ரன் ஆகணும், டாஸ்க் மேனேஜர், டிவைஸ் மேனேஜர் தான் எனேபிள் பண்ணணும், டிசேபிள் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா ரெஸ்பான் அண்ட் ரெஸ்பான் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் மானிட்டர்னு சொல்லுவாங்க. ரிசோர்ஸ் மானிட்டரில் வந்து நீங்கள் நார்மலாக உங்கள் சிஸ்டம் ரன் ஆகிட்டுருக்க எல்லா பேக்ரவுண்ட் அப்ளிகேஷன், சர்வீசஸ், டூல்ஸு எல்லாமே வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ சிபி வந்து இதில் எவ்வளோ மெமரி யூசேஜ் எடுத்துகிட்ருக்கு அண்ட் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இது ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்ற எல்லாமே வந்து டிஸ்பிளே ஆகும். சிமிலர்லி அந்த மெமரிஸ், ஒவ்வொரு நெட்வொர்க்கோட மெமரிஸ் எல்லாமே எவ்வளோ எடுத்துகிட்ருக்கு அப்படின்றதையும் வந்து இதில் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ என்னோடய யூடோரண்ட் அப்ளிகேஷன்ஸ் வந்து நிறைய நெட்வொர்க் எடுத்துகிட்ருக்கு. ஸோ அண்ட் சிமிலர்லி டிஸ்க் வந்து ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸ்க்கும் எவ்வளோ ஆக்குப்பை எடுத்துக்குது அப்படின்றதையும் நீங்கள் இதில் செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா MS Info 32. இதில் வந்து நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ என்னென்ன OS, என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அண்ட் என்ன டிரைவர் நேம், அதோட பிசி நேம், எல்லா வெர்ஷன்ஸு, அண்ட் என்ன ஹார்ட் டிஸ்க்கு, எவ்வளோ ஸ்பேஸு அப்படின்ற எல்லாமே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். சிமிலர்லி வந்து ஹார்ட்வேர் ரிசோர்ஸஸ், சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணியிருக்க எல்லா ஹார்ட்வேரோட டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் SATA டிவைசஸ், HD டிவைசஸ், எல்லாவோட டிவைஸோட நேம்ஸும் கிடைக்கும். அண்ட் சிமிலர்லி நீங்கள் எல்லாமே பார்க்கலாம். இன்புட் அவுட்புட் டிவைசஸ்லாம் என்னென்ன இருக்குது, அண்ட் HD கிராஃபிக்ஸ், இன்டலோட கிராஃபிக் டிரைவர்ஸ் எவ்வளோ வெர்ஷன்ஸ் அண்ட் என்னென்ன டிரைவர்ஸ்லாம் இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. அண்ட் சிமிலர்லி வந்து ஒவ்வொரு டிவைஸோட டீட்டெயில்ஸ், வெர்ஷன்ஸ் வந்து எல்லாமே செக் பண்ணிக்க முடியும். அண்ட் சிமிலர்லி இதில் இப்போ நெட்வொர்க் அடாப்ட்ஸ்லாம் பார்த்துக்கலாம். அண்ட் இதோட போர்ட்டபிள் டிவைசஸ் அண்ட் USB டிவைசஸ், இதில் வந்து என்னென்ன வெர்ஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களால் இதில் செக் பண்ணிக்க முடியும். அண்ட் சிமிலர்லி சாஃப்ட்வேர் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் இதில் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் நார்மலாக நமக்கு விண்டோஸ் ப்ராப்பர்ட்டிஸ் போய் பார்ப்போம் இல்லையா, ஸோ அதை விட இது எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரி எடிட்டரில் வந்து நீங்கள் என்னென்ன பண்ண முடியும் அப்படின்றது வந்து நார்மலாக ஒரு விண்டோஸ் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணணும் ஆர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற ஒரு பேசிக்கான திங்ஸ் அதை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இது ஒரு ஷார்ட்கட் தான். அண்டு இதில் நீங்கள் விண்டோஸ் அப்டேட் பண்ணிக்கலாம். அண்ட் சிஸ்டமில் நிறைய டெம்ப்ளேட்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். அண்டு நிறைய கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இது தெரிஞ்சவங்க வந்து இதில் யூஸ் பண்ணலாம், தெரியாதவங்க வந்து எதுவுமே சேஞ்ச் பண்ணாதீங்க, அப்படியே வச்சுருங்க. ஓகே, ஸோ இதில் லோக்கல் யூசர்ஸ், கரண்ட் யூசர்ஸ், இதில் வந்து எல்லா சிஸ்டமோட டூல்ஸுமே வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் அதை தெரிஞ்சவங்க மட்டும் இதில் யூஸ் பண்ணுங்கள், தெரியாதவங்க இது பண்ணாதீங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா system.cpl. சிஸ்டமோட ப்ராப்பர்ட்டிஸ் தானே. நார்மலாக விண்டோஸில் நீங்கள் பிசி வந்து ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் பார்ப்பீங்க இல்லையா, ஸோ சிமிலர்லி அதே தான். ஸோ இது நார்மல் சின்ன கமெண்ட். அடுத்து பவர் CPL அண்ட் CPL. ஸோ இது நார்மல் தான், ஜஸ்ட் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணாலே ஓப்பன் பண்ணலாம். சப்போஸ் சிஸ்டம் ஹேங் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஆப்ஷனல் ஃபீச்சர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்க எல்லா ஃப்ரேம் ஒர்க்ஸுமே இதில் கிடைக்கும். ஸோ இதில் நீங்கள் என்னென்ன ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து எனேபிள் பண்ணணும், டிசேபிள் பண்ணுன்றதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அண்ட் டெனட் கிளைன் கூட எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். டெனட் கிளைன் வித் சர்வர்ஸ்லாம் கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை தெரிஞ்சவங்களாம் எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணலாம். அடுத்து NCPA.cpl. ஸோ இது வந்து நெட்வொர்க்கோட அடாப்டர்ஸ். ஸோ இது என்னென்ன அடாப்டர்ஸ்லாம் இதில் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்றது வந்து. ஸோ அடுத்து வந்து MRT. ஸோ MRT வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, மைக்ரோசாஃப்டில் இன்பில்ட்டாக வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்க ஒரு ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர். ஸோ இது ஆன்டிவைரஸ் வந்து டெலீட் பண்ணாது, பட் ஸ்கேன் பண்ணி அது என்னென்ன சிஸ்டம் வந்து என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்றது வந்து டிஸ்பிளே பண்ணி கொடுக்கும். ஸோ ஒன்ஸ் இது நீங்கள் ஃபுல் ஸ்கேன் கொடுத்தீங்கன்னா என்னென்ன ஃபைல்ஸ் அண்ட் என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ், என்னென்ன டிரைவர்ஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்றது வந்து மொத்தமாக அது ஸ்கேன் பண்ணி கொடுத்துரும். ஸோ டைம் எடுக்கும், ஸோ அதனால் யூஸ் பண்ணல. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா MD ஷெட்டு. ஸோ இது வந்து உங்கள் மெமரிஸ் வந்து ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குது, ஸ்டக் ஆகிருக்கு அப்படின்ற பட்சத்தில் இதை செக் பண்ணி ரன் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் MSDSC அது வந்து இது பார்த்திங்கன்னா வந்து நார்மலாக உங்கள் ரிமோட் கனெக்ஷன் டெஸ்க்டாப் தான். ஸோ இது நீங்கள் பார்த்துக்கலாம்.
அடுத்து வந்து service.msc. ஸோ service.msc இது வந்து நார்மல் டிஃபால்ட் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ விண்டோஸ் வந்து அப்டேட் பண்ணிக்க முடியும் அண்ட் டூல்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஒவ்வொரு சாஃப்ட்வேர்ஸ் வந்து டிசேபிள் பண்ணலாம், எனேபிள் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு கமாண்டையும் வந்து எனேபிள் பண்ணலாம், டிசேபிள் பண்ணலாம். ஸோ இது நார்மலாக தெரிஞ்ச எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ இதை நீங்கள் வந்து என்னென்ன மாதிரியான யூஸ் பண்ணலாம். அண்ட் சிமிலர்லி இப்போ இந்த விண்டோஸ் அப்டேட்டுக்கு நான் சின்ன ஒரு கான்ஃபிகரேஷன் சொல்கிறேன். ஸோ இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் கீழே ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களோட எல்லா செட்டிங்ஸுமே கிடைக்கும். ஜென்ரலில் போய்ட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ணலாம் அண்ட் மேனுவலாக அப்டேட் ஆகணுமா ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகணுமான்றதை சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி செட்டிங்ஸ் தான். அண்ட் நார்மலாக டாஸ்க் மேனேஜர், டிவைஸ் மேனேஜர்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே பின்னா நெட்வொர்க் ஃப்ரேம் நெட்வொர்க்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் எனேபிள் பண்ணி டிசேபிள் பண்ணி அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இது தெரிஞ்சவங்க மட்டும் யூஸ் பண்ணுங்க, தெரியாதவங்க தயவு செஞ்சு இது சேஞ்ச் பண்ணாதீங்க. அண்ட் பின்னாடி வந்து பெரிய ஒரு இம்பேக்டாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ணாதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சிஎம்டி கமெண்ட்ஸ். ஸோ இப்போ சிஎம்டி கமெண்ட்ஸில் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக இப்போ ஒரு விண்டோஸ் ஆக்டிவேட் ஆகாமல் கீழே வந்து ஆக்டிவேட் விண்டோஸ்ன்னு கேட்கும். ஸோ அந்த விண்டோஸ் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு வந்து பிசி எடிட் ஸ்பேஸ் -ஸ்வெட் ஸ்பேஸ் டெஸ்டிங் சைனிங் ஸ்பேஸ் ஆஃப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த லோகோ வந்து டெம்ப்ளேட் வந்து போயிடும். ஸோ இது ரன் பண்ணதுக்கப்புறம் ஆக்டிவேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும் அண்ட் ரீஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த லோகோ வந்து போயிடும். ஸோ இது ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு சிஎம்டி கமெண்ட். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து சிப்பர் வந்து நீங்கள் நார்மலாக சிஸ்டமில் இருக்க தேவையில்லாத டெம்ப்ளேட்ஸ் அண்ட் அன்வான்ட் வைரஸில் அஃபெக்ட் ஆன ஃபைல்ஸ் எல்லாமே வந்து ஸ்கேன் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக டெலிட் பண்ணிவிடும். ஸோ இது வந்து நீங்கள் சிஸ்டம் அஃபெக்டாக இருந்தால் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். நல்லா இருக்கப்போ எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. நார்மலாக டெம்ப்ளேட் சேஞ்ச் ஆனாலும் டெலிட் ஆகிடும். அண்ட் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து சிப்பர் ஸ்பேஸ் -w:\d இது வந்து டேரெக்டாக வந்து மொத்த டேரக்டரியுமே சி ட்ரைவில் அஃபெக்ட் ஆகிருக்க எல்லா ஃபைல்ஸும் க்ளீன் பண்ணி கொடுத்தோம். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா டிரைவர் கொரி ஸ்பேஸ் -v டிரைவர் கொரி ஸ்பேஸ் -vன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சிஸ்டமில் எல்லாமே இன்ஸ்டால் ஆகிருக்க டிரைவர்ஸ் அண்ட் அன்வான்ட் டிரைவர்ஸ், என்னென்ன டிரைவர்ஸ் ரன் ஆகிட்டுருக்கு, என்னென்ன டிரைவர்ஸ் ஸ்டாப் ஆகிருக்கு அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஸ்டாப்டுன்னு இருக்கிறது எல்லாமே வந்து அன்வான்ட் டிரைவர்ஸ். ஸோ இதில் வந்து நீங்கள் தேவையில்லாதெல்லாம் டிசேபிள் பண்ணலாம், எனேபிள் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாம்சங் இதெல்லாம் சம்மந்தமே இல்லாத என்னோட அன்இன்ஸ்டால் டிரைவர்ஸ் தான். ஸோ இதெல்லாம் வந்து தேவையில்லாதெல்லாம் டெலிட் பண்ணலாம், ஸ்டாப் பண்ணலாம், டெலிட் பண்ணிக்கலாம், என்னாலும் பண்ணலாம். ஸோ இது நீ ஃபுல்லாக அனலைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஐபி கான்ஃபிக்ன்றது உங்கள் சிஸ்டமோட ஐபி கான்ஃபிகரேஷன்ஸ், ஏன்னா நெட்வொர்க்கில் வந்து உங்கள் சிஸ்டம் வந்து கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்ற ஒரு பேசிக்கான ஒரு திங். ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் ஐபி அட்ரஸ் அண்ட் டிஎன்எஸ் அட்ரஸ்ஸு இது எல்லாமே தெரியும். அண்ட் ஸோ இதில் நீங்கள் கனெக்ட் ஆகிருக்க ஐபி அட்ரஸ் சப்போஸ் வந்து ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தான் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அடுத்து வந்து நெட் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து உங்களுக்கு எவ்வளோ ஸ்பீடு, என்னென்ன ஹோஸ்ட்டில் வந்து கனெக்ட் ஆகிருக்கு, என்னென்ன ஸ்பீடில் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்ற மொத்த டீட்டெயில்ஸுமே வந்து கனெக்ட் தெரிஞ்சிடும். ஸோ இவ்வளோ ஹோஸ்ட்டில் வந்து என்னோடய சிஸ்டம் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ நான் நெட்டை அதிகமாக யூஸ் பண்ணுவேன், நான் டவுன்லோட் பண்ணுறதுனால இந்த ஐபிஎஸில் வந்து என் சிஸ்டம் வந்து இப்போ கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து நான் க்ளீன் பண்ணி நான் டெலிட் பண்ணணும். ஸோ அது நிறைய வேலை எடுக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பிங்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட என்ன ஐபி அட்ரஸ் வந்து இப்போ கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்ற ஒரு பேசிக்கான கமெண்ட் தான். ஸோ இது நீங்கள் என்னென்ன ஹோஸ்ட்டில் கனெக்ட் ஆகிருக்கு, என்னென்ன நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்கு, எந்த ஐபி அட்ரஸ், எந்த போர்ட் அட்ரஸ்ஸு அப்படின்ற எவ்வளோ செகண்ட்ஸில் கனெக்ட் ஆகுது, எவ்வளோ சர்வீசஸ் வந்து கனெக்ட் ஆகுது அப்படின்ற எல்லாமே வந்து ஒவ்வொரு கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் வச்சு ஐஃபன் ஸ்பேஸ்னு கொடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ பிங் பாத் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த ஐபி அட்ரஸ் வந்து நான் செக் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐபி தான். ஸோ இந்த ஐபியில் வந்து நீங்கள் ஸ்பெசிஃபிக்கான ஐபியில் வந்து உங்களுக்கு என்னென்ன செக் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். அடுத்து ட்ரேஸ் சர்டிஃபிகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிமிலர்லி லைக் பிங்கு மாதிரி தான். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு ஐபி தெரில, எனக்கு இந்த வெப்சைட்டோட தெரியணும் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஸோ அந்த ட்ரேஸ் ஸ்பேஸ் உங்கள் வெப்சைட் ஏதோ ஒரு வெப்சைட் நேம் அடித்து அதோட ஐபி அட்ரஸ் வந்து செக் பண்ணணும், உங்கள் சிஸ்டமில் என்ன ஐபியில் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்றது செக் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் ஸோ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்தது வந்து பவர் சிஎஃப்ஜி. ஸோ சிமிலர்லி அதே தான் முன்னாடி பார்த்த அந்த ரன் கமாண்டில் பார்த்த அதே தான். ஸோ இது வந்து பவர் சிஎஃப்ஜி ஸ்பேஸ் -energyன்னு கொடுத்தீங்கன்னா வந்து இது தெரியும். ஸோ அட்மின் மோடில் வந்து ரன் பண்ணணும். ஸோ இது நார்மலாக யூஸரில் ரன் பண்ணுறதுனால தெரியல. அண்ட் சிமிலர்லி அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷட்டவுன் சிஎஃப்ஜி வந்து உங்களுக்கு என்னென்ன கமெண்ட்ஸில் வந்து ரீஸ்டார்ட் ஆகும், அப்படி ஷட்டவுன் ஆகும் அண்ட் எவ்வளோ டைமில் வந்து ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம் எல்லாமே வந்து நீங்கள் கான்ஃபிகரேஷன் சேஞ்ச் பண்ணி ரீஸ்டார்ட் பண்ணலாம், ஷட்டவுன் பண்ணலாம், ஸ்லீப் பண்ணலாம். ஸோ அது யூஸ் பண்ணலாம். அடுத்து வந்து சிஸ்டம் இன்ஃபோன்றது நார்மல் ஒரு சிஸ்டமோட இன்ஃபர்மேஷன்ஸ் தான். சிமிலர்லி லைக் முன்னாடி ரன் கமாண்டில் பார்த்த எல்லா டிரைவர்ஸ் தான், சாஃப்ட்வேர்ஸ், நேம்ஸு, ஐபி அட்ரஸ்ஸு எல்லாமே வந்து உங்களுக்கு சிமிலர்லி ரன் கமாண்டில் பார்த்தா அதே டீட்டெயில்ஸ் தான், எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இதில் காட்டும்.
ஸோ இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டாஸ்க் லிஸ்ட். டாஸ்க் லிஸ்ட் சிமிலர்லி லைக் டாஸ்க் மேனேஜர். இதில் வந்து நார்மலாக சிஸ்டம் வந்து ஹேங் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் வந்து இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் கம்பேர் பண்ணி காட்டுறேன். ஸோ இதில் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து டாஸ்க் மேனேஜரும் இதில் இருக்க இந்த சிஎம்டியில் இருக்க டாஸ்க் மேனேஜர் சிமிலர்லி ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ரன் கமெண்ட் யூஸ் பண்ணி வந்து எப்படி வந்து இதில் நான் டாஸ்க்கை வந்து க்ளோஸ் பண்ணுறது, என் டாஸ்க் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ இதில் நம்ம வந்து நார்மலாக வந்து இந்த கமெண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து டாஸ்க் கில்லுன்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ எதாவது சர்வீஸ் வந்து நீங்கள் டாஸ்க் கில் பண்ணோம் அப்படின்னா பிஐடி அப்படின்ற ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஐடி வேல்யூஸ் வச்சு தான் நீங்கள் வந்து கில் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து டாஸ்க் கில் ஸ்பேஸ் அண்ட் -PID ஸ்பேஸ் அண்ட் நம்பர், அந்த மேலே இருக்க அந்த பிஐயோட நம்பரை வந்து நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா வந்து அந்த டாஸ்க் வந்து க்ளோஸ் ஆகிரும். ஸோ அப்படிதான் என்டர் பண்ணி கொஞ்சம் ரீஸ்டார்ட் ஆகும், கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதே சிமிலர்லி பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா செக் டெஸ்க் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து இது நான் அட்மின் மோடில் தான் ரன் ஆகும். ஸோ செக் டெஸ்க்ன்றது சிமிலர்லி ஒரு ஸ்டோரேஜ், ஒரு டிஸ்க் வந்து எவ்வளோ வந்து மெமரி எடுத்துகிட்டு இருக்கு, இப்போ எவ்வளோ ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்றது தான். அது ஒரு ஒர்க் ஆகுதா இல்லையான்றது தான் செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான். ஸோ இவ்வளோ தான் இது எனக்கு தெரிஞ்ச கமெண்ட்ஸ். ஸோ அடுத்த வீடியோவில் நிறையா பார்ப்போம். தேங்க்யூ, பை.